Hey guys, welcome to the React.js beginner tutorial part 4. Okay, இந்த part 4 வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்ஸ்னா என்ன அண்ட் ப்ராப் டைப்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, இது இதை பொறுத்தவரையும் ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஸோ நான் அதோட பேசிக்ஸ் மட்டும் தான் சொல்லி தர போறேன். அப்பதான் பிகினர்ஸுக்கு புரியும். உங்களுக்கு ப்ராப்ஸை பற்றின டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் காலாக தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் React.js ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ப்ராப்ஸ்ன்ற வேர்ட் நீங்கள் அதிகப்படியாக பார்த்துருப்பீங்க. ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ்னால் என்னென்னா அது அப்ரிவேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது ஒரு ரீட் ஒன்லி காம்பனண்ட். ஓகேவா? இது நம்ம ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், நம்ம மாடிஃபையோ எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம காம்பனண்ட் போன வீடியோவில் பார்த்தோம், பார்ட் வீடியோவில். ஓகே, ஒரு காம்பனண்ட் இன்னொரு காம்பனண்ட்டுக்கு டேட்டா பாஸ் பண்ண இந்த காம்பனண்ட் ப்ராப்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு டேட்டா பாஸ் பண்ண இந்த ப்ராப்ஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுவோம்னா, அதே மாதிரி இந்த ரியாக்டில் காம்பனண்ட்டுக்கு ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, நம்ம இந்த ப்ராப்ஸை நம்ம எப்படி எழுதுவோம்னா HTML அட்ரிபியூட் வழியாக தான் நம்ம HTML அட்ரிபியூட் எழுதுவோம்னா, ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ஸையும் எழுதுவோம். ஓகே, தியரி பார்ட் இப்போதைக்கு இவ்வளோ போதும். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கோடிங்கில் பார்ப்போம். ஓகே, இங்கே நான் VS கோட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல் செட்டப் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த கேஸ் நம்ம என்ன சினாரியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னா, ஒரு பர்சனோட டீட்டெயிலை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த சினாரியோ வச்சு உங்களுக்கு ப்ராப்ஸ்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ நான் சோர்ஸில் போய் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன், காம்பனண்ட்ஸ்னு. ஓகே, காம்பனண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இங்கே பர்சன்னு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறேன், person.js. ஓகேவா? ஓகே, இங்கே அந்த பாய்லர் பிளேட், அதாவது ஆரோ ஃபங்க்ஷன் எது வேணால் எழுதிக்கலாம். நான் ஆரோ ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஓகே, இது நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போதுன்னா ஒரு டிவ் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பர்சன், இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நம்ம பர்சன்னு ஒரு இது போட்டுக்கோம். ஓகே, நான் இந்த காம்பனண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண app.jsல யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இம்போர்ட் பர்சன் ஃப்ரம் ./component/person. ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே நான் அதை கால் பண்ணுறேன். ஸோ ஓகே, சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம வெப்பேஜில் போய் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சன் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே ஓகே, இப்போ நம்ம ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷன், அதாவது நேமு, இமெயில் அட்ரஸ் தான் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம H3ல அந்த பர்சனோட நேம் ஈக்குவல் டு பிரசாந்த் அப்படி எழுதுவோமா? நேம் பிரசாந்த், அவங்களோட ஏஜ் 23 எழுதுவோம். அப்புறம் இமெயில் ஐடி @gmail.com எழுதுவோம். ஓகே, எழுதிட்டு இங்கே அந்த யூசரோட நேம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு யூசரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் அப்படி பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு 100-200 யூசர்ஸை பிரிண்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒவ்வொரு பர்சனுக்குமே ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக நமக்கு ப்ராப்ஸ் வந்துச்சு. ஸோ நம்ம ப்ராப்ஸ் வழியாக டேட்டா பாஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அதை பண்ணலாம். ஓகே, அதை நான் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ராப்ஸ் எங்கே பாஸ் பண்ணணும்னா HTML அட்ரிபியூட், அதாவது அட்ரிபியூட் வழியாக தான் நம்ம ப்ராப்ஸை பாஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அட்ரிபியூட். ஓகேவா? ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறோன்னா அங்கே பாஸ் பண்ண நேமை நான் இங்கே பாஸ் பண்ண போகிறேன். நேமு பிரசாந்த். ஓகேவா? ஏஜ் என்ன பண்ண போகிறோன்னா, ஏஜ் நம்ம நம்பர் எழுதணும்னா பிரேசஸ்குள்ளே தான் எழுதணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நம்பர் எழுதணும்னா பேசஸ்குள்ளே தான் எழுதணும். அப்புறம் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா prashant@gmail.com. ஓகேவா? போட்டுட்டேன். தென் அவங்களுக்கு சில்ட்ரன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அவங்களுக்கு சில்ட்ரன் இருக்கான்பா. சில்ட்ரன் ஸ்போர்ட்ஸ் நம்ம எது வேணால் பார்த்துக்கலாம். சில்ட்ரன் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா? ஓகே, இங்கே ஒரு அரே, அதாவது சில்ட்ரன் இருக்கலாம், அவங்க கல்யாணம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஸோ சில்ட்ரன் இருந்துச்சுன்னா நம்ம அரேக்குள்ளே போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா எம்டி அரே விட்டுருணும். ஓகேவா? இங்கே சில்ட்ரனோட நேம் போட்டுக்கலாம், XXYYன்னு போட்டுக்கோம். ஓகேவா? ஓகே ஓகே, இங்கே நான் அதாவது ப்ராப்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். என்னென்ன ப்ராப்ஸ்னா நேமு, ஏஜ், இமெயில், சில்ட்ரன் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே டிஸ்பிளே ஆகலை. ஏன் டிஸ்பிளே ஆகலைன்னு பார்ப்போம்.
இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம அந்த ப்ராப்ஸ் அந்த பாஸ் பண்ண ப்ராப்ஸ் நேம் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ராப்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த ப்ராப்ஸில் தான் நம்மளுக்கு இங்கே பாஸ் பண்ண எல்லாமே வரும். நேமு, ஏஜ், இமெயில், சில்ட்ரன். ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா கன்சோல் லாக் பண்ண போகிறேன் இந்த ப்ராப்ஸை. ஸோ கன்சோல் லாக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நான் கன்சோல் லாக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா நேம் வந்து பிரசாந்த், ஏஜ் நம்ம அங்கே கொடுத்தது எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேவா? சில்ட்ரன் வந்து ஒரு அரே கொடுத்தோமோ எல்லாமே வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நீங்கள் ப்ராப்ஸ்ன்னு நான் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன நேம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வெறும் எஸ்ன்னு கொடுத்தேன்னா இன்னும் அதே தான் வரும். பார்த்தீங்கன்னா அதே தான் வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் நான் கன்வீனியன்ட்டுக்கு வந்து நான் ப்ராப்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம், ப்ராப்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நான் இந்த ப்ராப்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராப்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அசஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னா ப்ராப்ஸ் டாட் நேம். ஓகேவா? கொஞ்சம் ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த உள்ளே இருக்கிறது வேல்யூ கீ. ஓகேவா? ப்ராப்ஸ் டாட் ஏஜ். ஓகேவா? ப்ராப்ஸ் டாட் இமெயிலு. ஓகே, இப்போ அதுக்கு இது மூணே டிஸ்பிளே பண்ணிட்டோம். அப்போ சில்ட்ரன் டிஸ்பிளே பண்ணணும். சில்ட்ரன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் வந்து என்னன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் போட்டுக்கிறேன். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நான் வந்து மேப் ஃபங்க்ஷன், அதாவது சில்ட்ரன் வந்து ஒரு அரே. ஸோ அந்த அரேயை வந்து நம்ம டேரெக்டாக டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ஃபார் லூப் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நான் வந்து மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ப்ராப்ஸ் டாட் சில்ட்ரன். ஓகேவா? ப்ராப்ஸ் டாட் சில்ட்ரன் டாட் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எவ்ரி சைல்டு கமா இண்டெக்ஸ் என்ன பண்ண போதுன்னா ரிட்டர்ன் பண்ண போகுது. என்ன ரிட்டர்ன் பண்ண போதுன்னா ஒரு எல்ஐ டேகை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கும்னா இந்த சைல்டு இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த இண்டெக்ஸ் நான் எதுக்கு போட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த சைல்டை ரிட்டர்ன் பண்ண போது சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்துடுச்சு. பிரசாந்த் வந்துடுச்சு, 23 வந்துடுச்சு. prashant@gmail.com அந்த 2 சில்ட்ரன் வந்துருச்சு. ஓகேவா? இங்கே வந்து நான் சில்ட்ரன் போட்டுக்கிறேன். ஓகே, சில்ட்ரன் போட்டு XXYY வந்துருச்சு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வார்னிங் ஈச் சைல்டு இன் திஸ் ஷுட் ஹேவ் எ யூனிக் கீ ப்ராப். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் இதை போட்டேன். ஸோ அதாவது நான் மேப் ஃபங்க்ஷன் பொறுத்த வரையும் ஸோ ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ஒரு யூனிக் ஒரு கீ இருக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த இண்டெக்ஸ் பொறுத்த வரையும் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதையே நம்ம கீயாக கொடுத்துடலாம். ஓகே, இந்த மேப் ஃபங்க்ஷன் அதை பற்றி நான் தெரியலனா நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக்ஸ். ஸோ அதை பார்த்துட்டு இருக்குவாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதுக்கு நான் இங்கே கார்டு கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எரர் வராது. ஓகேவா? இந்த எரரும் வரல, எல்லாமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? இதுதான் ப்ராப்ஸோட யூசர்ஸ். ஸோ எனக்கு வந்து இன்னொரு பர்சனோட டீட்டெயில்ஸை நான் பிரிண்ட் பண்ணணும்னா ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் அடிஷனல் ரூலர் போட்டுக்கிறேன். அதுக்கு லைன் மாதிரி போட்டுட்டு செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் செகண்ட் பர்சனோட டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணணும்னா அதே மாதிரியே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே என்ன பண்ண போகிறேன்னா நேம் என்ன கொடுக்க போகிறேன்னா ராஜன் கொடுத்துக்கிறேன். ஏஜ் வந்து நான் எப்பயுமே பிரஸ்ட் கூட தான் கொடுக்கணும். 34 வச்சுக்குவோம். இமெயில் ஐடி இமெயில் வந்து raj@gmail.com. ஓகேவா? சில்ட்ரன் வந்து ராஜுக்கு வந்து 2 சில்ட்ரன் இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒரு சில்ட்ரன் இருக்குன்னு வச்சுக்குவோம், எல்எல்னு. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ராஜோட டீட்டெயில்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அதாவது ஒரு யூஸருக்கும் தனித்தனி காம்பனண்ட் கிரியேட் பண்ண தேவையே இல்லை. ஒரே காம்பனண்ட்டில் நம்ம எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ப்ராப்ஸ் மட்டும் பாஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ஸோட யூசர்ஸ். அதாவது ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு வந்து டேட்டா பாஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ஸோட யூசர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இங்கே நம்ம எத்தனை யூசர்ஸ் வேணால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பர்சன் 1 போட்டோமா, இங்கே பர்சன் 2, பர்சன் 3 எத்தனை வேணால் 10% கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ஸாக வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோதான், இந்த நேமை வந்து ப்ராப்ஸாக பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ஸ் வந்து பார்த்து முடிச்சாச்சு. ப்ராப் டைப்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேமுன்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஏஜ்ன்றது ஒரு நம்பரு, இமெயிலுன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, சைல்டுன்றது ஒரு அரே. ஓகேவா?
இது நம்மளுக்கு பேசிக்காக தெரியும். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த நேமுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்னா ஒரு நம்பர் போடுறேன் தெரியாமல். அதாவது ஒரு ப்ரோக்ராமர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமர் தெரியாமல் ஏஜுக்கு பதிலாக வந்து ஒரு நம்பரை நேமுக்கு வந்து ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக வந்து ஒரு நம்பரை போட்டார். அதாவது நேம்ன்ற இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கு தான் இருக்கணும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு நம்பர் தெரியாமல் போட்டாரு வைங்கமே, போட்டுட்டு சேவ் பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது. ஏன்னா நேம்ன்ற இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான் கன்ஃபார்ம் இருந்தாகணும், நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் PropTypes வந்து யூஸ் ஆகுது. அதாவது PropTypesன்றது ஒரு லைப்ரரி. ஸோ அது வந்து இந்த ப்ராப்ஸோட டைப்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் PropTypesனு வச்சாங்க. ஓகே, இப்போ வந்து PropTypes எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லைப்ரரி இல்லையா, ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா npm ஒரு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு npm install PropTypes types. ஓகேவா, PropTypesனு கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். நான் ஏற்கனவே அதாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தோன்னா நான் என்டர் அமுக்கலை. ஸோ இந்த கமாண்டை npm install PropTypesனு கமாண்டை டைப் பண்ணிவிட்டு என்டர் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா, ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த பேக்கேஜ் ஜேசன்குள்ளே போனீங்கன்னா இந்த டிபெண்டன்சிஸ்குள்ளே உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு ரியாக்ட் இருக்குது, ரியாக்ட் டாமு, இங்கே PropTypes வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடனே ஒரு லெஸ் தென் 1 minute தான் ஆகும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடனே இங்கே பாருங்கள் PropTypes வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே 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 இந்த PropTypes வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பர்சன்ற காம்பனண்ட்டுக்கு வந்து PropTypes யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த இம்போர்ட் பண்ணிக்கிறேன். PropTypes import PropTypes from PropTypes. ஓகேவா, இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இங்கே எங்கே யூஸ் பண்ணணும்னா இந்த பர்சன்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, பர்சன். ஸோ இந்த பர்சனுக்கு தான், அதாவது இந்த காம்பனண்ட்டுக்கு தான் நான் PropTypes யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பர்சன் டாட் PropTypes ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு ஓகே, இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு இது அதாவது நேமு ஏஜ் எல்லாமே வருதுல. ஸோ அதுக்கு நம்ம இதுக்கு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா, PropTypes டாட் ஸ்ட்ரிங்கு, அதாவது நேம்ன்ற இங்கே ப்ராப்ஸ் வருதுல. ஸோ அது எப்பயுமே அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறோம். ஏஜ், ஸோ இந்த ஏஜ்ன்ற PropTypes வந்து எப்பயுமே நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா, ஸோ இங்கே மாறி சாரி ப்ரோட்டோடைப்னு பாருங்க ஐடி இருக்கே. ஓகே, இந்த நேம்ன்ற அதாவது இந்த ஏஜ்ன்றது வந்து எப்பயுமே நம்மளுக்கு நம்பராக தான் இருக்கணும். ஸோ நான் டாட் நம்பர்னு போட்டுக்கிறேன். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமெயில்ன்றது வந்து PropTypes. ஸோ இமெயில்ன்றது வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். அது ஸ்ட்ரிங்குன்னு போட்டுக்கிறேன். தென் என்ன இருக்குன்னா சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன் வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு அரேவாக தான் இருக்கணும். ஸோ அங்கே போய் நீங்கள் ஸ்ட்ரிங்கை கொடுக்கக்கூடாது. ஸோ நான் என்ன போட்டுக்கிறேன்னா PropTypes டாட் அரேன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ கரெக்டாக தான் நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா, இங்கே நான் வந்து நேமே கொடுத்துக்கிறேன். ஸோ PropTypes இஸ் நாட் டிஃபைன். ஓகே, இங்கே ஏதோ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எரர். ஸோ அதனால தான் நமக்கு ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் யூஸ் ஆகுது, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா, பிரசாந்த் 23 எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே நம்ம இதை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த பிரசாந்த்ன்றதை ஒரு நம்பராக கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டேன், நம்பராக கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே எனக்கு எரர் வரல. ஸோ இங்கே ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க ப்ரோட்டோடைப்ஸ்னு இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு எரர் காட்டுறது பார்த்தீங்களா, அதாவது ஃபெயில்டு PropType இன்வேலிட் ப்ராப் நேம் ஆஃப் டைப் நம்பர் சப்ளைடு 2%. ஓகேவா, இங்கே சொல்லுது பார்த்தீங்களா, அதாவது அந்த நேம்ன்றதுக்கு நீங்கள் நம்பர் சப்ளை பண்ணியிருக்கீங்க.
எக்ஸ்பெக்ட் ஸ்ட்ரிங் நான் அதாவது ஸ்ட்ரிங் தான் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த எரர் வந்து சொல்லிடும் ஓகேவா. இப்போ நம்ம இந்த ப்ராப் டைப் கொடுக்காம இருந்தோம்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் எதுவுமே காமிக்கல. ஸோ அதாவது இந்த ப்ராப் டைப்ஸ் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. அதாவது இந்த நேம்ன்றதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை தான் பாஸ் பண்ணணும். நம்பர் பாஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எரர் காமிக்கும் ஓகேவா. இப்போ வந்து வேற ஏதாவது இருக்கு. இங்கே வந்து இந்த நம்பருக்கு வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம்னா 23 அதாவது ஸ்ட்ரிங்கில் கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் ஏஜுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கீங்க, அதாவது அதுக்கு வந்து நம்பர் தான் கொடுக்கணும்னு நம்மளுக்கு இந்த இந்த எரரை வந்து ரிப்போர்ட் பண்ணிடும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ப்ராப் டைப்ஸோட யூசஸ். அதே மாதிரி தான் இந்த இந்த அரேவுக்கு கொடுத்து பார்ப்போம். நான் இங்கே ஸ்ட்ரிங்கு கொடுத்தேன்னா ஒரு பெரிய எரரே காட்டுது. அதாவது இங்கே எரர் காட்டுதுன்னா சில்ட்ரன் மேப் ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து மேப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், அப்படி கொடுக்கக்கூடாது ஓகேவா. அதுதான் பெரிய எரராக கிடது. சாரி. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் சரியாயிடும். ஓகே, ஸோ இதுதான் ப்ராப் டைப்ஸோட யூசஸ். நான் ப்ராப் டைப்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இந்த ப்ராப்ஸோட டைப்ஸ் அதாவது செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ராப் டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து இந்த ப்ராப் டைப்ஸ் வந்து ஒரு லைப்ரரி ரியாக்ட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேவா. அதாவது இந்த நேம்ன்றது வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதாவது ப்ரோக்ராமர் கோட் பண்ணும்போது தெரியாமல் சேஞ்ச் பண்ணிட்டானா நம்மளுக்கு எரர் கன்ஃபார்ம் காமிக்கணும் ஓகேவா. இல்லைனா நம்ம ப்ரோக்ராமோட லாஜிக்கே தப்பாக போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ராப் டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ப்ராப் டைப்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.